ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இந்த உலகத்துல புற்றுநோயே இருக்காது. புற்றுநோய் உள்ளவர்களுக்கு ஒரு தீர்வு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. ரஷ்யா வந்து புற்றுநோய்க்கான தடுப்பூசிய வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. சரியா? இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணாங்க? இத எப்போ செயல்படுத்த போறாங்க? இந்தியாவுக்கு இந்த தடுப்பூசி எப்போ வரும்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி. முதல்ல ரஷ்யா வந்து புற்றுநோய்க்கான மருந்த வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. தடுப்பூசி சரியா? யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையம். அவங்க தான் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்படி நாங்க வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ அந்த தடுப்பூசியோட பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையான பெயர் வந்து குறிப்பிடல. பட் தோராயமான ஒரு பெயர் வச்சிருக்காங்க. என்ன பெயர் வச்சிருக்காங்க? எம்ஆர்என்ஏ புற்றுநோய் தடுப்பூசி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சரியா? இந்த தடுப்பூசி எப்படி செக் பண்ணாங்க? எது மூலமா செக் பண்ணி ப்ராப்பரா கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த தடுப்பூசிய வந்து நெறைய மிருகங்கள் மீதும் செக் பண்ணியிருக்காங்க. முக்கியமா 48 தன்னார்வலர்கள், அதாவது மனிதர்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க மீது செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எப்படி ஆன்சர் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சர் கட்டி இருக்கும்ல, அந்த கேன்சர் கட்டி உள்ளவங்கள் மீது செக் பண்ணும்போது, அந்த கேன்சர் கட்டிய அப்படியே கரைச்சிருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பூசி செலுத்துனதுனால அந்த கேன்சர் கட்டி வந்து வேகமா வளரத இது வந்து கட்டுப்படுத்துச்சு. சரியா? இது எல்லாமே பலவிதமா ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நாங்க இது வந்து அதிகப்பூர்வமா வெளியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மருந்து எப்ப வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யால தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? கேன்சர வந்து குணப்படுத்த முடியும். இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கவர்மெண்ட்ட போய் அப்ரூவ்ட் வாங்குவாங்க. அவங்க அப்ரூவ் குடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, செப்டம்பர், அக்டோபருக்குள்ள ரஷ்யால வந்து இத வந்து வெளியிடுவாங்க. அங்க இனி வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இனி இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரஷ்யாட்ட பேசி இந்த மருந்த வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குமே இந்த மருந்து வரும். சரி. எல்லாருமே வந்து இனி என்ன கேட்பீங்கன்னா, இந்த மருந்து அதாவது புற்றுநோய குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த மருந்த கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும். பட் ஒரு டோஸ்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ரஷ்யா வந்து எவ்வளோ செலவாகுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, ரஷ்யா மதிப்புல 3,00,000 ரூபிய்கள் வந்து ஆகும். அதாவது இந்தியா மதிப்புல நீங்க இத வந்து கணக்கிட்டு பாருங்களேன், அப்ப எவ்வளோ ஆகும்ன்ட்டு. தோராயமாக அதிகமா தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு டோஸ்டோட மதிப்பு அவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ குறிப்பா இந்த தடுப்பூசி வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, பெருவுடல் புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது வந்து 100% இது செட் ஆகும். சரியா? அடுத்தது வந்து மெலனோமா தோல் புற்றுநோய், அதாவது குறிப்பா அந்த கண் மெலனோமா இருக்குல்ல, அவங்களுடைய புற்றுநோய்க்கு வந்து இந்த மருந்து வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து கிளியோபிளாஸ்டோமா மூளை புற்றுநோய். சரியா? இந்த மருந்து மூளை புற்றுநோய் உள்ளவங்களுக்கு வந்து இது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மத்த புற்றுநோய் உள்ளவங்களுக்கு செட் ஆகுமா? ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பட் அவங்களும் அத வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வாராங்க. எல்லா புற்றுநோய்கள் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஊசி வந்து செட் ஆகும்படி அவங்க வந்து இன்னும் கண்டுபிடிச்சுட்டு தான் வராங்க. சீக்கிரத்துக்குள்ள அவங்க வந்து வெளியிட்டுருவாங்க. சரியா? இப்போ நீங்க கேட்கலாம். எல்லா புற்றுநோய் உள்ளவங்க, அதாவது மத்த புற்றுநோய் உள்ளவங்களும் வந்து இத வந்து யூஸ் பண்ண முடியாதா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒவ்வொரு ஆளுக்குள்ள உடம்பு கண்டிஷன் என்ன புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தகுந்த அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊசிய வந்து தயாரிப்பாங்க. தயாரிச்சு அதுக்கப்புறம் தான் அது செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது ஊசிய போடுவாங்க. பட் நார்மலா எடுத்தா முடிச்சும்ன்னு சொல்லிட்டு இந்த ஊசிய வந்து செட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பரா இவங்களுக்கெல்லாம் இந்த தடுப்பூசி வந்து செட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இந்த ஊசி செலுத்துறதுனால ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வருமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சைட் எஃபெக்ட் வராது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தடுப்பூசி உடம்புல செலுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க கேன்சர் செல்கள மட்டும் தான் அது வந்து அழிக்கும். அதாவது ஆரோக்கியமான செல்கள் வந்து அத அழிக்காது. ஆரோக்கியமா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அதிகப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ ஏற்கனவே 2024லயே டிசம்பர் மாதத்திலே ரஷ்யா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 2025ல நாங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல
புற்றுநோய் தடுப்பூசிய வந்து நாங்க கொண்டு வந்துருவோம். அப்படிங்கிற மாரி அதிகப்பூர்வமா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா? பட் அவங்க ஸ்டார்ட்டிங்ல கொண்டு வர முடியல. இருந்தாலுமே செப்டம்பர் மாசம், நாங்க அக்டோபர் மாசம் நாங்க ப்ராப்பரா அப்ரூவ்ட் வாங்கிட்டு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி 2024ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்களும் சொன்னாங்க. அதாவது 2024ல பிப்ரவரி மாசமே புற்றுநோய் தடுப்பூசி வந்து நாங்க ப்ராப்பரா கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா சீக்கிரமா வந்து டிசம்பருக்குள்ள அவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இப்போ அதிகப்பூர்வமா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த மருந்து கண்டுபிடிச்சாச்சு. இனி வெளிய வந்துச்சுன்னா ரஷ்யால இருக்கிற எல்லா புற்றுநோய் உள்ளவங்களுக்கு வந்து செலுத்துவாங்க. அங்கேயுமே ஃப்ரீயா குடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா வந்து கவர்மெண்ட் பேசி வாங்கும்போது நம்ம இந்தியாவுக்கு வரும். பல நாடுகளுக்கும் செல்லும். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில அதிகமா புற்றுநோய் வந்து அதிகமா கேன்சர்னால நெறைய பேர் இறக்குறாங்க. அதுக்கு மருந்தே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் இறந்திருப்பாங்க. நெறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதே மாதிரி அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரியா? பட் இருந்தாலுமே அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு கூட இருந்திருக்கோம். பட் இருந்தாலுமே ரஷ்யா அவங்க வந்து பல நாளாட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேன்சருக்கு நம்ம மருந்தே கண்டுபிடிச்சு தீரணும். அப்படிங்கிற மாரி ஒரு முடிவெடுத்து இந்த மருந்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஆ இருந்தாலுமே 48 பேத்துக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. அத வந்து சோதிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் வந்திருக்கு. ஒரு 100க்கு 60-80% வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. சரியா? இருந்தாலும் இத வந்து அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இனி எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். புற்றுநோய் இந்த தடுப்பூசி வந்து எல்லாருமே செலுத்தினா புற்றுநோய் வரவே செய்யாதா லைஃப் லாங் அப்படின்னு வந்து கேட்கலாம். பட் அப்படி கிடையாது. புற்றுநோய் உள்ளவங்க மட்டும் தான் இந்த தடுப்பூசிய செலுத்த முடியும். அதே மாதிரி இந்த தடுப்பூசி வந்து செலுத்துறதுனால புற்றுநோயே வராதா அப்படி வந்து கேட்கும்போது அதுக்கு வந்து யாராலயுமே பதில் சொல்ல முடியாது. வர வாய்ப்பு இருக்குது. அது இந்த ஊசியால வந்து தடுக்க முடியும். சரி இந்த ஒரு டோஸ்ட் மட்டும் வாங்கி போட்டாச்சுன்னா எங்களுக்கு வந்து புற்றுநோய் கண்ட்ரோல் ஆயிருமா? இனி வராதா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கு உடம்புல உள்ள புற்றுநோய பொறுத்து, அது என்ன புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதனுடைய எல்லாமே பார்த்த பிறகு, அது வந்து 1 டோஸ்ட் மூலமா தடுக்க முடியுமா? இல்லன்னா 2 டோஸ்ட் மூலமா தடுக்க முடியுமா? பார்த்து தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா, நார்மலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டோஸ்ட் ஆகும், இல்லன்னா 2 டோஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ ரஷ்யா அவங்க வந்து புற்றுநோய்க்கான தடுப்பூசிய வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இனி பயமே வேண்டாம். இனி அவங்க அமலுக்கு வந்த பிறகு நம்ம இந்தியாவுக்கும் சீக்கிரம் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரியா? சரி. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் உங்க ஃபேமிலிலயோ யாராவது புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வரி. இனி வந்து கஷ்டப்படாண்டா. உங்களுக்காக தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. சீக்கிரத்துக்குள்ளே வந்து அமலுக்கு வந்துரும். சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்களுடைய கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.